திரு ராஜகம்பீர் நபாஸ், இப்போ கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு இப்போ கூட்டணி போகிறாங்க அப்படின்னா கூட்டணிக்குள்ள பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கிறதா, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல பார்க்க வேண்டியிருக்கிறதா? இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களிலிருந்து பாஜகவிலிருந்து இந்த ஒரு எதிர்ப்பு நிலைப்பாட்டை அவர்கள் தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் உங்களை போன்றக்கூடிய பத்திரிகையாளர்கள் வைத்து தான் வருகிறீர்கள். அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது அணுகுமுறை. பாமகவிலே ஏற்பட்ட அந்த முரண்பாடு என்பது தீர்ந்து விடும், நீரடித்து நீர் விலகாது என்றெல்லாம் முதல் கட்டத்தில் நம்பப்பட்டது. இன்றைக்கு பல பரீட்சை நடத்தக்கூடிய இடத்திற்கு வந்து விட்டார்கள். ஸ்கோப்பே இல்லை. ஆமா, வலிமையான ஆட்கள் யாருக்கு பின்னால் மாநாட்டிலே ஆட்கள் திரள்கிறார்கள் என்பது வலிமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பாகத்தான் பூம்புகார் மாநாடு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்ப எனக்கு வயசாயிருச்சுன்னு நினைக்கிறியா, நானும் மாநாடு கூட்டுறேன் பாரு என்று கொட்டும் மலையில கூட பெண்களுடைய கூட்டம் வந்தது, பெருங்கூட்டத்தை உருவாக்கிட்டார் அவரு. அப்ப கட்சி யாரிடத்திலே இருக்கிறது என்கிற பந்தயத்துக்குள்ள அந்த வன்னிய சமூகத்தினுடைய வாக்காளர்கள் வந்து சிதறுண்டு போவார்களா, சிதறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, யாரை ஆதரிப்பார்கள்? இப்போ ஒருவேளை வந்து அதிமுக அணியில வந்து அன்புமணியும் திமுக அணியை வந்து நான் ஆதரிக்கிறேன் ராமதாசும் ஒருவேளை இறுதி முடிவு எடுக்கிறார்கள்னா அப்படி போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அப்படி போவதற்கான சாத்தியங்கள் பலம் இன்னும் வந்து இப்போ திமுக அந்த கூட்டணியோட பலம் தாண்டி இவங்களுடைய பேரம் பேசக்கூடிய ஒரு வலிமை வேணும் தானே? இல்லை, பேரம் பேசுகிற வலிமை எப்படி தனித்தனியாக இருந்தால் எப்படி வரும்? அதுதான் கேட்குறேன். அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓகே, ஏற்கனவே அவர்கள் பின்னடைவுல தான் இருக்கிறாங்க. அப்போ ஜனநாயக சக்தியாக தங்களை வந்து முதன்மைப்படுத்தி தேர்தல் கூட்டணியிலே தங்களை தவிர்த்து விட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலைமை வந்து இரண்டு கட்சிகளாகிவிட்டது. அதிமுக தான் பிளவு அரசியலை பார்த்து விட்டது என்று நினைக்கிற போது பாமகவும் அந்த பிளவு அரசியலுக்கு ஆட்பட்டு விட்டது. எனவே இவர்களுடைய வலிமையை வந்து அதிமுகவும் திமுகவும் எப்படி பயன்படுத்த போகிறது, இவர்களுடைய இந்த பலவீனமான சூழல்ல இவர்களுடைய வாக்கு வங்கி அவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்கிற ஒரு பெரிய குழப்பம். இன்னும் ஒரு சில இடங்கள்ல அதையும் தாண்டி போய் பாஜக தான் பின்னின்று இயக்குகிறது, அவர்கள் தான் இந்த பிளவுக்கு காரணங்கிற அளவுக்கு விமர்சனமும் வைக்கத்தானப்படுது. இல்ல, அதுல இன்னும் சந்தேகம் ஒண்ணுமே கிடையாது. அது வந்து சிபிஐல வந்து அன்புமணிக்கு வழக்கு இருக்கிறது, மருத்துவக் கல்லூரி தனியாருக்கு தந்ததிலே வந்து முறைகேடு செய்தார் என்ற ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் பாஜக பக்கம் தான் அவர் இருக்க முடியும், அவருக்கு சொந்த கருத்து இருக்க முடியாதுல. எப்பொழுதுமே வழக்கு விசாரணைக்கு அமலாக்கத்துறைக்கு வருமான வரித்துறைக்கு அஞ்சு தானே வந்து அதிமுகவே போயிருக்கிறது. அதிமுகவே கொள்கை வேறு கூட்டணி வேறுலாம் பேச வேண்டிய நிலைமை ஏன் வருகிறது? ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு அதிமுக ஒன்னும் வந்து நாங்க வந்து மதச்சார்பற்ற கட்சி தான். அப்படி பார்த்தா என்டிஏக்கான பலமாக பாமக ஒட்டுமொத்தமாக வர வேண்டும் என்றுதான் பார்ப்பார்களா, இல்ல வந்து அன்புமணி மட்டும் வர வேண்டும் பார்ப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிந்து அன்புமணியினுடைய பின்னால் நிர்வாகங்கள் இருக்கலாம், கட்சி நிர்வாகம் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர் பின்னால் இருக்குதான்னா இவர் உயிரோட இருக்கிற போதே அவரை ஒரு நினைவு சின்னமாக மாத்துறது, இந்த நாற்காலி இருக்கு அவர் தான் இல்ல அவரை நான் இன்னும் மதிக்கிறேன்லாம் போடுற டிராமாவெல்லாம் அந்த மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. நினைவு சின்னமாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவர் மாறிட்டார். அவருக்கான அவரை வந்து புறக்கணிக்கிற ஒரு போக்கு தான். நினைவு சின்னமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியானதா இருக்குதா? அவரு ஒரு கருத்தை வலியுறுத்துறதுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு, தவிர்த்திருக்கலாம். இல்லை, இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு கருத்தை வலியுறுத்துறதுக்காக தான் சொல்றாரு. அவருக்கு அதுல உள்நோக்கெல்லாம் துளியும் கிடையாது, தவிர்த்திருக்கலாம்ங்கிறது என்னோட பார்வை. இல்லைங்க, நான் சொல்றது என்னன்னா, கொச்சைப்படுத்துற விதமா சொல்லல. ஒரு தலைவர் நிறுவனர் இருக்கும் போதே அவர் கொள்கைப்படி தான் நாங்க நடக்கிறோம்னு சொல்லிட்டு அவரை புறக்கணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நாசுக்கான உத்தியாக. கூப்பிட்டோம், எல்லா விதத்திலையும் அழைப்பு கொடுத்தோம், நேரடியாக சென்று அழைப்பு கொடுத்தோம், கடிதம் வாயிலாக அழைப்பு கொடுத்தோம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன அவர் பொது மேடையில வந்து தந்தையர் தினத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு பகிரங்கமாக மேடையில கேட்கிறாரு, தைலாபுரத்துல சந்திக்காம தவிர்க்கிறாரு. அப்படிங்கிறப்ப இது இரட்டை வேடம் இல்லையாது. நீங்க ஒரு ஆளு தான் 40 தடவை நான் பேசிட்டேன், எனக்கு தெரிஞ்சவர்கள்ட்ட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே 40 தடவை சொல்லி விட்டாச்சு அப்படிங்கறதும் சொல்றாரு. ஆனா ராமதாஸோட ஸ்டாண்டுங்கிறது அவர் தெளிவா இருக்க மாதிரி. அது பாமகவினுடைய மாநில தலைவராக பேராசிரியர் தீரன் இருந்திருக்கிறாரு, ஜி.கே. மணி இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க. இளைஞரணி தலைவராக வந்து KM ஷெரீப் என்பவர் இருந்திருக்கிறாரு, பல பேர் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் கட்சி பதவி கொடுத்த போது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு காலகட்டத்திற்கு பின்பு பதவியை திரும்ப பெற்ற போது நிறுவனர் சொல்வதற்கு கட்டுப்பட்டிருக்காங்க. நிறுவனருக்கு கட்டுப்படாதவர் யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அவர் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது பல பரீட்சை நடத்தக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துட்டாரு அப்படிங்கறத நம்ம நகர்ந்துட்டாரு. அப்ப இவருக்காகத்தான் பன்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க, கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க வேறு வேறு காரணங்களை சொல்லி. அப்ப இது ஒரு பெரிய பின்னடைவு. இந்த தேர்தலில் பாமக பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதனால அதிமுக திமுகவை மிரட்டிய காலம் போய் அவர்கிட்ட போய் இவங்க சரணடையக்கூடிய காலம் வந்துருச்சு.